Hi, this is Veda from Epway Trade Education. இந்த வீடியோ மார்க்கெட் பீட்ஸ், அதாவது நமக்கு கரண்ட் வீக் வந்து என்ன நடந்திருக்கு, ஸோ அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட்டுடைய ப்ரெடிஷன் என்னதாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம ஏற்கனவே போன வாரம் நம்ம என்ன ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோமோ எக்ஸாக்ட்லி அது அப்படியே வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 22,700 பிரேக் பண்ண முடியலை. அதே நேரம் 23,000க்கு மேலே நிஃப்டியால் க்ளோசிங்கும் வந்து வைக்க முடியலை. பட் இந்த ரெண்டு பார்டரையும் இது எப்போ வந்து கிராஸ் பண்ணி ஒரு பிரேக் அவுட்டோ இல்லைனா ஒரு பிரேக் டவுனோ வந்து வைக்குதோ அப்போ தான் ஒரு ட்ரெண்டிங் வீக்கில் வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு வரும். ஸோ பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு நல்ல ஒரு மூமெண்டம் இந்த வீக் வந்து இருந்துச்சு. அதே நேரம் நம்ம வந்து குறிப்பாக ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து இந்தியா விக்ஸை பற்றியும் வந்து பேசியிருந்தோம். இப்போது இந்த வெள்ளிக்கிழமை இந்தியா விக்ஸோடைய மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோவில் வந்து நல்ல ஒரு லோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு அப்வர்டுக்கு ட்ராவல் ஆச்சு ரிவர்சலில். பட் இருந்தாலும் இந்தியா விக்ஸும் மார்க்கெட்டும் வந்து சேம் டைரெக்ஷனில் போனதை வந்து இந்த வாரம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த வாரம் நமக்கு F&Oவில் ஒரு கெய்னர் ஸ்டாக் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎல் அப்போலோ வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி மணப்புரம் ஃபைனான்ஸும் ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் பேக் வந்து கொடுத்துருக்கு. அதே நேரம் ஒரு லூசிங் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடி மகேந்திரா அண்ட் மகேந்திரா நல்லா வந்து வச்சு செஞ்ச மாதிரி செஞ்சிட்டாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டெஸ்லா வந்து எலான் மஸ்கோடைய டெஸ்லா கார் நிறுவனம் வந்து இந்தியாவில் நமக்கு சேல்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான வேலைகள் எல்லாமே வந்து ஆயத்தப்படுத்திட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த காரோடைய லான்ச்சஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு இப்போ நம்ம மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அவங்களுடைய நிறுவன கார்கள் மாடலாக இருக்கட்டும். ஸோ ஏற்கனவே வந்து டெஸ்லாவோடைய கார் மதிப்பீடு வந்து 30 லட்சத்தில் இருந்து 40 லட்சம் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு எஸ்டிமேட் லெவலாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 lakhsக்கு உள்ளேயே வந்து அந்த கார்களை வந்து லான்ச் பண்ணக்கூடிய நிலைமையில் டெஸ்லா வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதனால் இந்திய கார்கள் உற்பத்தி எந்த லெவலில் இருக்க போது, அந்த நிறுவனங்களுடைய சேல்ஸஸ் வந்து எந்த லெவலில் இருக்க போகுதுங்கிறத ஒரு பெரிய காரணியாக எடுத்துக்கலாம். ஆட்டோ செக்டர் இந்த வாரம் அந்த நியூஸால் செம்ம அடி விழுந்திருக்கு. ஆட்டோ செக்டருக்கு கண்டினியூஸாக இது வந்து தொடர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாகவும் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம வந்து லூசிங் சைடில் வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா நம்ம பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட அடுத்ததாக பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லைனாலும் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் டு 600 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்டம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது ஃபர்தராக இன்னும் வரப்போகிற அதாவது ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுதோ அதை பொறுத்து இந்தியன் மார்க்கெட்டோடைய ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு சில செக்டாருக்கு வந்து 100% வரைக்கும் டேரிஃப் போடுறதுக்கான வாய்ப்பு வரும்னு சொல்கிறாங்க. நம்ம போன வாரம் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இந்த டேரிஃப் ரேட்ஸில் வந்து இந்தியா தான் வந்து ஹையஸ்ட் பாயிண்டில் வருது. அதாவது கிட்டத்தட்ட 29% வரைக்கும் பொதுவாக ஒரு எஸ்டிமேட்டாக வந்து இந்தியா டுடே கொடுத்துருந்துச்சு. பட் இதில் அவங்க சொல்லக்கூடிய மற்ற செக்டார்ஸை வந்து எந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறத நம்ம வர்ற வீக் வந்து
பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து இன்னும் மார்க்கெட் ஒரு ஸ்டேபிளான ஒரு லெவலுக்குலாம் வரல. ஸோ பார்டர்லேயே தான் வந்து ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 22,700 பிரேக் பண்ணி ஒரு டே கேண்டில் க்ளோசிங் வச்சுதுன்னா கம்பல்சரி 22,300ங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போய் நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி வர்ற வீக் வந்து ஒரு பெரிய ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் அதில் நம்ம நிதானமான ஒரு போக்கை கடைப்பிடிக்கிறது நல்லது. ஏன்னா இன்னும் பேங்கிங் சைடு வந்து என்னென்ன ஒரு நியூஸஸ் வந்து வரப்போகுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம பேங்க் நிஃப்டியை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ டெக்னிக்கலாக இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் பார்டர் பொசிஷனை தாண்டலை. ஸோ அப்படி போச்சுன்னா தான் நம்ம அப் ட்ரெண்டுக்குள்ளே அது ட்ராவல் ஆகுதுங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்த முடியும். இந்த வாரமும் நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு இறங்கும் முகத்துக்கான அறிகுறி இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா 23,120 அப்படிங்கிறது நிஃப்டிக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதை வந்து பிரேக் பண்ணினா மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலில் வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டுக்கே வந்து நம்ம நிஃப்டியை எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய லெவலில் இந்த வாரமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு ட்ரெண்டிங் லெவலில் போகிறதுக்கு. ஸோ அப்படியே இருந்தாலும் அது டவுன்வேர்டுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஓவர் நைட் பொசிஷனை எடுக்காதீங்க. ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஃபார்வர்ட் ட்ரேட் எடுக்கிறத நம்ம தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். கேரி ஃபார்வர்டு எடுக்காமல் ஸோ என்னைக்கு நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் அமையுதோ அப்போ ஒரு ட்ரேடிங்கில் வந்து நம்ம என்ட்ரி கொடுக்கறது நல்ல விஷயமா இருக்கும். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மார்க்கெட் ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கிறதுனால ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க வந்து நேச்சுரல் கேஸையும் கோல்டு மினியையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நல்ல ஒரு மூமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேச்சுரல் கேஸ் கண்டினியூவாக வந்து இந்த வாரம் ஒரு அப்சைட் மூமெண்ட் தான் இருந்துச்சு. கோல்டு மினியுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்குது. கோல்டு மினியுமே இன்னும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக டெக்னிக்கலாக தெரியுது. அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்ட்ரி பாயிண்ட்ஸஸ் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ட்ரேடுக்கு நமக்கு வந்து வழி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.